பிரிண்டிங் போயிட்டு இருக்கும்போது பிரிண்ட் பண்ணக்கூடாது, இது வந்து எங்களுடையது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து பேசுனாங்க. அது நண்பர்கள் மூலமாக ஆமாம் ஆமாம் வந்து நண்பர்கள் இல்லை, ஊழியத்திலேயே நிற்கக்கூடிய உடன் சகோதரர்கள். எனக்கு அடக்க விலைன்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த அடக்க விலையில் இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுவதற்கு எனக்கு ப்ரூஃப் ரீடு பார்த்தது, ப்ரூஃப் ரீடிங் பார்த்தவங்களுக்கு கொடுத்த ஸ்டைஃபண்டு, அதுக்கப்புறம் பிரிண்டிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்த ட்ராவலு அண்ட் இதர செலவுகள், அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு புஸ்தகத்துக்கு எனக்கு 200 ஆகுதுன்னா இனிமேல் அந்த புத்தகத்தினுடைய விலை 200 தான். அந்த புத்தகத்தினுடைய 400 மாறாது. ஓகே, ஸோ அந்த புத்தகத்தினுடைய விலை 500 மாறாது. 100 புத்தகத்தினுடைய அடக்க விலைன்னா அந்த பிரேக் ஈவன்லேயே தான் நிற்போம், பிரேக் ஈவன் விட்டு வெளியே வர போகிறதில்ல. இப்படி பண்ணும்போது தரமான புத்தகங்கள் குறைஞ்ச விலைக்கு போய் கிடச்சிரும். என்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திச்சீங்க? ஏதாவது உங்களுடைய ஊழியத்துல உங்களுக்கு சிக்கல்கள் வந்ததா? கடினமான சூழ்நிலைகள், சவால்கள், இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் உங்களுக்கு வந்ததுங்களா? ஒவ்வொரு புத்தகம் வரும்போதும் பிரச்சனை எதுவுமே வரலன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப அமைதியாக போகுதே, சரியான ட்ராக்ல தான் போகிறோமா, ஸோ இந்த சந்தேகம் வந்துடும். ஏன்னா நான் சரியான ட்ராக்ல போகிறேன், சரியான வழியில் தான் போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது பிரச்சனை வரும். அது ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸோ புஸ்தகம் எழுதுறதுல வரக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகளாக இருக்கலாம், உடம்பு முடியாமல் ஆகிடும். ஏன்னா ஸ்டூவர்ட்ஷிப் புஸ்தகம் வெளியே கொண்டு வரும்போதெல்லாம் ரொம்ப முடியாமல் ஆகி நான் ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சகஜம். ஏன்னா சரியான இது வழியில் போகிறோம் அப்படின்னா கஷ்டங்களும் வேதனைகளும் உபத்திரவங்களும் சோர்ந்து போகிறதுக்குரிய எல்லா இதுவுமே நடக்க தான் செய்யும். ஸோ தட் இஸ் காமன். எதில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் நான் மனசு இதாச்சுது அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகள் 3வது புஸ்தகத்தை வெளியெடுக்கும் போது மனசு ரொம்ப சோர்ந்து உட்காந்துட்டேன். சாமி, இதுதானே வாழ்க்கை, இதுதானே ஊழியம், இதுக்காக தானே நான் இருக்கேன், இதைத்தானே நீங்கள் ஊழிய அழைப்புன்னு காட்டினீங்க, இவ்வளவு கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலையப்பா, எதுக்கு இவ்வளோ அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப. ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகம் வரும்போதும் என் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா அந்த பிளாட்டு போடுவாங்க வியாபாரத்துக்காக. ஸோ அதில் பக்கத்தில் பூங்கா நகர்னு ஒரு பிளாட்டு ஒன்று உண்டு. அதில் ரோடு போட்டிருப்பாங்க, இப்போ வீடு எதுவுமே கிடையாது, பிளாட்டு மாத்திரம்தான். அந்த ரோட்டில் குறுக்கு நெடுக்குமாக இரவு முழுசும் புலம்பிக்கிட்டே, சாமி இப்படி ஆயிடுச்சேப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரியலையப்பா அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே போல் 3வது வால்யூம் எடுக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேட்டட் ஸ்கிரிப்ட் நம்முடையது கிடையாது. அதை வேற ஒரு முந்தின தலைமுறையில் உள்ள ஒரு போதகர் ஒருத்தர் எடுத்து பண்ணி வச்சுருந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், அது மேனுஸ்கிரிப்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோடவே கூட ஊழியம் பண்ணக்கூடிய அந்த 1-2 நண்பர்களை அவங்க போதகர்கிட்ட அனுப்பி அதனுடைய மேனுஸ்கிரிப்டுக்கான அனுமதியை வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு இந்த புஸ்தகங்களெல்லாம் என்கிட்ட இருக்குது தம்பி, உன்னால் முடியும் அப்படின்னா நீ பிரிண்ட் பண்ண அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, தவறி போனாங்க. ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த எழுத்துக்களை உரிமை கொண்டாடி பிரிண்டிங் போயிட்டு இருக்கும்போது பிரிண்ட் பண்ணக்கூடாது, இது எங்களுடையது அப்படின்னு ஒரு சிலர் பேசுனாங்க. அது நண்பர்கள் மூலமாக ஆமாம் ஆமாம் நண்பர்கள் இல்லை, ஊழியத்திலேயே நிற்கக்கூடிய உடன் சகோதரர்கள். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இதை பண்ணக்கூடாது, இது நாங்கள் பண்ண வேண்டியது அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் ப்ராப்பராக சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் இது பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுங்க அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், என்ன அப்படின்னா ஊழியத்தை பண்ணுறதுக்கு நான் எங்கே போய் டாக்குமெண்ட்டை தேடுறது? பரலோகத்தினுடைய பார்வையில் கொடுத்த வாக்கு தானே டாக்குமெண்ட்டு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த வேலையை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வெளிப்படையாக ஒவ்வொரு புஸ்தகம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த புஸ்தகம் வரப்போகுது, யார் யாருக்கு புஸ்தகம் வேணும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு ப்ரீ புக்கிங் பண்ணுவோம். அப்போ இருந்தே நான் தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்போ எதுவுமே கூப்பிட்டு பேசலை. இது நாங்கள் அடிக்கலான்னு வச்சுருக்கிறோம் பிரதர், நீங்கள் இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போவே சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குதுங்க, நான் அதை கொடுக்குறேன், நீங்கள்
நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். ஆனால் பிரிண்டிங் ஓடிட்டு இருக்குது. ஸோ மாஸ்டர் காப்பி முடிஞ்சது, மாஸ்டர் காப்பி வந்து எடுத்துட்டாங்க, பிளேட்டு வந்து ஏற்றிட்டாங்க, பிரிண்டிங் ஓடிட்டு இருக்குது. அப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடைசி ஒரு சில காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்கிட்டோம், வந்து புஸ்தகம் வெளியே வரணுன்றதுக்காக. வந்து நமக்கு சத்தியத்தை கொண்டு போகிறது தான் முக்கியமானதே தவிர ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது. ஏன்னா எனக்கு தெரியாமல் புஸ்தகத்தை வாங்கி எங்கேயாவது டம்ப் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா அதை அழிச்சிருந்தாலோ கூட அந்த அளவுக்கு வந்து மனசை பாதிச்சிருக்காது. ஆனால் என்கிட்ட வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். மிச்சம் எல்லாத்தையும் கூட ஈஸியாக வந்து கடந்து போயிட்டோம். அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து ஏன்னா ஒவ்வொரு முறை புஸ்தகங்கள் இது பண்ணும்போதும் எனக்கு உடம்புக்கு முடியாமல் ஆயிரும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக அதில் என்ன இருக்குதோ அதை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ப்ரூஃப் ரீடிங் பார்க்கும்போது ஏதோ ப்ரூஃப் ரீடிங்கை மாத்திரம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், அதை அப்படியே வந்து உள்வாங்கும். ஸோ வந்து அவ்வளோ அற்புதமான புஸ்தகம் அது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகள் 3வது பாகம். அந்த குறிப்பாக பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வித்தை என்ன அப்படின்ற சொல்லி தரக்கூடிய புஸ்தகம் அது. ஆரம்ப காலகட்டத்தில் என்னன்னா வந்து ஒரு ஒரு பையன், ஓகே, அதாவது when a boy became a man, ஒரு பையன் ஒரு ஆணா மாறும்போது, ஓகே, மாறக்கூடிய அந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு இது வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, தான் என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதை செயலாக்கம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வேகமும் உத்வேகமும் ஒரு பையன்கிட்ட இருக்கும், பொறுமை இருக்காது. ஓகே, ஆனால் அவன் ஆணா மாறும்போது அந்த பொறுமையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவன் அனுபவத்தில் வந்து கற்றுக்க வந்து ஆரம்பிப்பான். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த புத்தக வேலைகளை வந்து எடுத்து பார்க்கும்போது என் கூட இருக்கக்கூடியவங்க, நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பேன். ஸோ என் கூட இருக்கக்கூடியவங்களால வர முடியாது. ஆரம்ப காலகட்டங்களில் நான் அவங்ககிட்ட வருத்தப்பட்டிருக்கேன். வந்து ஊழியத்துக்காக வந்து நிற்கிறோம், ஏன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, ஸோ வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்ன சாமி கொஞ்சம் ஓய்வு கொடுத்தாரு, உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு. என்னடா இவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கானே, கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு படுக்க வச்சுட்டார். இப்போ நான் படுத்து கிடக்கும்போது தான் நான் யோசித்தேன், இதே போல தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஸோ அப்போ நாம் வந்து கொஞ்சம் அந்த நுகத்தடியை கொஞ்சம் பாரமாக்கிட்டோமோ, அதிகமாக வந்து வேலைகளை வந்து கொடுத்துட்டோமோ அப்படின்னு வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துறது இல்லை. இது இவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும், டிரான்ஸ்லேஷனை முடிச்சு கொடுங்க, ப்ரூஃப் ரீடிங்கை முடிச்சு கொடுங்க, கம்பேரிசன் வித் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டை வந்து சீக்கிரம் முடிங்க, அதை நான் கேட்கறது இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணிட்டு, சாமி நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமு, நீங்கள் கொடுத்த வேலை எப்போ முடியுமோ முடியட்டும், ஆனால் பலத்தை கொடுங்க, எங்களை கைவிட்டுறாதீங்க. ஸோ இது மாத்திரம் தான் இப்போதைய ஜபமாக இருக்கும். ஆனால் அதுக்காக பழைய ஸ்பீடு இல்லையானா அப்படியெல்லாம் கிடையாது, அதே ஸ்பீடு இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அப்பப்போ ஓய்வும் வந்து இருக்குது, உடம்பு முடியாமல் ஆயிடுது. வந்து குழுவில் இருக்கிறவங்களுக்கு சில சமயங்களில் வந்து எனக்கும் முடியாமல் ஆயிடுது. நீங்கள் வந்து இவ்வளோ காரியத்தை செய்கிறீங்களே, இதில் பொருளாதார ரீதியாக பணம் சம்மந்தமான அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் வந்து இதில் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா சமீப காலமாக வந்து என்னுடைய நிலைப்பாடு வந்து மாறுது. இந்த விஷயத்தில் என்னுடைய நிலைப்பாடு வந்து மாறுது. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த என்னுடைய நிலைப்பாடுகளை வந்து இப்போதைக்கு நான் மாற்றுறேன். என்ன அப்படின்னா, அந்த ஆரம்ப காலகட்டங்களில் நார்மலாக ஒரு பப்ளிகேஷன்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடக்க விலைன்னு சொல்லுவோம், பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். பிரேக் ஈவன் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு புஸ்தகத்துக்கு வந்து வெளியே எடுக்கிறதுக்கு, ஒரு புத்தகமாக உங்கள் கையில் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது வந்து அடக்க விலை. அது நீங்கள் வெளியே போயிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிருப்பீங்க, ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, வந்து உங்கள் ட்ராவலுக்கு வந்து ஆகியிருந்திருக்கும், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பே பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே அந்த புஸ்தகத்தின் மேலே தான் வந்து உட்காரும். 1000 புக்கு அடிக்கிறோம் அப்படின்னா இந்த 1000 புக்கு நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பேன். அந்த அக்கௌண்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு புக்கு வந்து 100 ரூபாய் வந்து அடக்க விலை. இப்போ என்ன பண்ணுவோன்னா, நார்மலாக அந்த 100 ரூபாய் அடக்க விலை உள்ள புஸ்தகத்துக்கு வந்து 200 ரூபாய் அப்படின்னு வந்து ரேட்டு வந்து வைப்போம். ஐம் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள், 200 ரூபாய் இதை வச்சுட்டு இதை வெளியே கொண்டு போகிறதுக்கு செல்லர் ஒருத்தர் இருப்பார், யாராவது ஒருத்தர் வந்து வருவாங்க. அவங்ககிட்ட சொல்லுவோம், இந்த இதில் வந்து 40% ஆஃப் மணி வந்து உன்னுடையது, அடக்க விலையெல்லாம் யோசிக்காத, மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 200 ரூபா ஒரு புஸ்தகம், 40% அதை வந்து எடுத்துட்டு மிச்ச காசை வந்து கொடு அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த 40% போக இருக்கக்கூடிய அடக்க விலை தனியாக எடுத்து 40% தனியாக எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய 10% வந்து ஆத்தர் ராயல்ட்டி, இது வந்து காமனாக இருக்குது. ஆத்தர் ராயல்ட்டி ஆர் த டிரான்ஸ்லேட்டர் ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்போம். மிச்சம் உள்ளது வந்து
பப்ளிகேஷனுக்கு வந்து நாம் எடுப்போம். இதில் தான் அடுத்த புஸ்தகத்துக்கு வந்து ஒருவேளை அடுத்த புத்தகங்கள் வந்து முதல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அடக்க விலையை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து ஆயிடுச்சுன்னா இந்த லாபத்துல இருந்து எடுத்து போட வேண்டியது வரும். இந்த லாபத்தில் இருந்து தான் நமக்கு வேலை பார்த்து கொடுத்தவங்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது வரும். நம்ம பிழைப்புக்குரியதை வந்து எடுக்க வேண்டியது வரும். இது வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பிஸ்னஸ் கேட்லாக், ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வந்து விஷயம். ஆனால் அஸ் அ செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்டர், தற்சார்பு ஊழியனா, ஒரு தற்சார்பு சுயாதீன தற்சார்பு ஊழியக்காரனா இதை பண்ணலாமா அப்படின்னா வந்து என் மனசு சமீப காலமாக தான் யோசிக்க ஆரம்பிச்சது. நான் சரியான பாதையில் தான் பயணிக்கிறேனா அப்படின்றத வந்து யோசித்தேன். ஏன்னா தீர்க்கதரிசன ஆவி சொல்லக்கூடிய தற்சார்பு ஊழியம் அப்படின்றது, நீ உனக்கு ஒரு வேலையை தேடிக்க, உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீ ஊழியத்தை பண்ணு. ஒரு உதாரணத்துக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் 1000 ரூபாயை கொண்டு போய் இதனுடைய பண்டகசாலையில் கொண்டு போய் சேரு. அவருக்கு கொண்டு போய் வந்து காணிக்க வச்சுட்டு தசம பாகம். மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து உன்னோட ஊழியத்துக்கு வந்து பயன்படுத்து. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து உன் குடும்பத்தை வந்து நடத்து, உன்னோட குழந்தைங்களை பார்த்துக்கோ, உன்னோட விருந்தாளிகளுக்கு வந்து செலவழி. ஸோ வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து இதைத்தான் தீர்க்கதரிசன ஆவி வந்து நமக்கு சொல்லி தருது. ஆனால் தற்சார்பு ஊழியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம புத்தக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி வந்து ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகும் போது சேம் ப்ரொசீஜர்ஸ் தானே எடுத்து வந்து பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் வரக்கூடிய புத்தகங்களுக்கு மேலே லாபம்னு ஒன்று இருக்காது. எனக்கு அடக்க விலைன்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த அடக்க விலையில் இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுவதற்கு எனக்கு ப்ரூஃப் ரீடிங் பார்த்தவங்களுக்கு கொடுத்த ஸ்டைஃபண்டு, அதுக்கப்புறம் பிரிண்டிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்த ட்ராவலு அண்ட் இதர செலவுகள், அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு புத்தகத்துக்கு எனக்கு 200 ரூபா ஆகுதுன்னா இனிமேல் அந்த புத்தகத்தினுடைய விலை 200 ரூபா தான். அந்த புத்தகத்தினுடைய 400 மாறாது. ஸோ அந்த புத்தகத்தினுடைய விலை 500 மாறாது. 100 ரூபா புத்தகத்தினுடைய அடக்க விலைன்னா அந்த பிரேக் ஈவன்லேயே தான் நிற்போம். பிரேக் ஈவன் விட்டு வெளியே வர போகிறதில்ல. இப்படி பண்ணும்போது தரமான புத்தகங்கள் குறைஞ்ச விலைக்கு போய் கிடைச்சிடும். அயோனா பப்ளிகேஷன்ஸ் நம்மளுடைய இந்திய மக்களுக்கு அவர்களுடைய மொழிகளிலே சென்றடையும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்களா, அல்லது அதற்கான வேலைகள் ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணியிருக்கிறோம். வந்து இந்தி கிரேட் கான்ட்ரவர்சி வந்து ஆமா வந்து அது ஆல்ரெடி இருக்குது, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓரியண்டல் வாட்ச்மேனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதோட ரீப்ரிண்ட் வந்து போட்டோம். இப்போ நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்குறீங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய ஹிந்தி கிரேட் கான்ட்ரவர்சி நாம கொடுக்கறது தான். ஒரு சிலருக்கு வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு புக்கு வாங்குறது தான் காசு இருக்கும். ஆனால் அந்த புக்கு எனக்கு வேணும். ஆனால் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நான் போய் கேட்டேன் அப்படின்னா நீ 1000 புக்கு போட்டால் தான் இந்த புக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு வந்து லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ்னு ஒரு புக்கு வேணும். ஆனால் என்கிட்ட காசு இருக்கிறது ஒரு புக்குக்கு தான் இருக்குது. என்கிட்ட காசு 1000 புக்குக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த புக்கை என்னால் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் புக்கு கேட்குறீங்க. அந்த புக்கு வந்து என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னா எனக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு, சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும். நான் சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸில் இப்போ வந்து இன்னாட்ட போய் கேளுங்க கிடைக்கும் அப்படிம்பேன். சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் ஆஃபீஸில் வந்து இருக்குது, ஹோப் சேனலில் வந்து இருக்குது. எங்கே இருக்குதுன்றனுடைய அந்த இது வந்து நமக்கு தெரியும், அனுப்பி விடுவோம். ஒருவேளை அங்கேயும் இல்லைன்னா ஒரு புக்கு கேட்டால் ஒரு புக்கு அடிச்சு கொடுப்போம், 10 புக்கு கேட்டால் 10 புக்கு கொடுப்போம், 100 கேட்டால் 100 கொடுப்போம். ஸோ ஒரு புக்கு அடிக்கும்போது காஸ்ட் கொஞ்சம் ஹை ஆகும். புஸ்தகம் வந்து வெளியில் இல்லாத பட்சத்தில், யாரிடமே இல்லாத பட்சத்தில் ஆன் டிமாண்ட் புக்கு கொடுக்குறோம். வந்து 100 ரூபா அந்த புஸ்தகத்தினுடைய 1000 காப்பி அடிக்கும்போது 100 ரூபா ஒரு புஸ்தகத்துக்கு ஆகுதுன்னா ஆன் டிமாண்டில் அடிக்கும்போது மேபி அந்த காப்பி ஒரு 250 ரூபா 300 ரூபா ஆகும். ஸோ அந்த ஒரு சூழலில் மாத்திரம் தான் கொஞ்சம் காஸ்ட் ஹை ஆகும். அது ஆன் டிமாண்ட் புக்ஸ். நம்மளுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த மாதிரி புத்தகம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஏதாவது எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்களா, அல்லது நம்மளுடைய காலகட்டத்தில் இப்போ ஏதாவது அதற்கான வேலைகள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கா? அந்த மாதிரி வேலைகள், மொழியாக்க பணிகள் தான் நடந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. நம்முடைய நோக்கம் இப்போதைக்கு அனைத்து ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி புக்ஸையும் தமிழில் கொண்டுட்டு வரணுன்றது தான். ஏன்னா எல்லைனுடைய புத்தகங்கள் அத்தனையும் தமிழ் கொண்டுட்டு வரணும். ஏன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு ஆங்கிலத்தை தவிர்த்து தமிழ் மாத்திரம் தெரியும். மற்ற பிற மொழிகளில் எப்போ தமிழுடைய வேலைகள் முடிவடைதோ அப்போ அந்த மொழிகளில் வந்து வேலைகளை வந்து ஆரம்பிப்போம். ஆனால் அதே சமயத்தில் நம்மளால் முடியும், பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி கொடுக்காம இருக்க போகிறதில்ல, அதை கண்டிப்பாக வந்து செய்வோம். ஆனால் வந்து பிறமொழி புத்தகங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து எடுத்து பண்ணக்கூடிய அந்த முஷ்டிப்பு, அந்த 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 ஏறெடுப்புகள் வந்து இப்போதைக்கு வந்து எடுக்க விரும்பலை. ஏன்னா முதலாவது தமிழை முடிச்சிருவோம்.
இப்ப நீங்க வந்து இந்த அயோனா பப்ளிகேஷன்ஸ் மூலமாக நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழில் அதிகப்படியான புஸ்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறீங்க. எல்லாம் நோய்ட் புஸ்தகங்கள், தீர்க்கதரிசன ஆவினுடைய புத்தகங்கள். ஆமா, தீர்க்கதரிசன ஆவியினுடைய அதிகப்படியான புஸ்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறீங்க. அதை வந்து அதில் ஒரு சின்ன திருத்தம், நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் சொல்றதை விட டீம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து கூட்டு முயற்சி, அதாவது டீம் ஒர்க். ஆமாம், டீம் ஒர்க். ஸோ வந்து தனிப்பட்ட இப்போ நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேனே தவிர அங்கே ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து டீம் வேலை பார்க்கும். தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து பிற மாநிலங்களில் மாத்திரமல்ல, ஒரு சில தேசங்களிலும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்திற்கும் அயோனா பப்ளிகேஷன்ஸ் என்ற அந்த புஸ்தகமானது நீங்க அனுப்பி வச்சிருக்கிறீங்களா, அல்லது நம்முடைய குறிப்பிட்டு நம்முடைய தேசத்திற்கு மாத்திரம்தான்? கண்டிப்பா நம்முடைய புத்தகங்கள் வந்து பிரான்ஸுக்கு கொடுத்துருக்குறோம், வந்து யூஎஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம், மலேசியாவுக்கு அனுப்பியிருக்கிறோம், சிங்கப்பூருக்கு அனுப்பி கொடுத்துருக்குறோம், ஸ்ரீலங்காவுக்கு வந்து பிரிண்டிங் வந்து இது கொடுத்துருக்குறோம். ஸோ வந்து ஈவன் வந்து இன்னும் சொல்ல போனால் மலேசியாவில் வந்து இங்கேருந்து அனுப்பி கொடுக்குற சாத்தியம் இல்லாத போது அங்கேயே பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து மலேசியாவில். ஸோ இதே போல் வந்து உலகமெங்கும் தமிழ் காங்கிரிகேஷன், தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடமும் புத்தகங்கள் போய் சேர்ந்துருக்குது. வந்து வருங்காலங்கள்லையும் வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே எல்லாருக்குமே, அதுவும் குறிப்பாக தீர்க்கதரிசன ஆவியினுடைய புத்தகங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்ற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா இடமும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் வருது. உங்களுடைய அயோனா பப்ளிகேஷன்ஸ் மற்றும் உங்களுடைய புஸ்தகம் சம்பந்தமான இந்த ஊழியத்தை குறித்தும் உங்களுடைய அனுபவங்களையும் உணர்வுபூர்வமான பலவிதமான சாட்சிகளையும் நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. உண்மையாகவே உங்களுடைய ஊழியத்திலும் உங்களுடைய ஊழியத்தை சார்ந்த உங்களுடைய குழுவிற்காகவும் நான் கண்டிப்பாக என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இன்னும் அதிகப்படியாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து இந்த அயோனா பப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியத்திற்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் அதிகப்படியான புஸ்தகங்கள் வெளிவரவும், தேவனுடைய சத்தியமானது சகல ஜனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரர்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்க இன்னும் அதிகப்படியான ஊழியங்கள் இவ்விதமாக முழங்கப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.